வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 10வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சரிம்மா, நான் போய் என் வேலைகளை பார்க்கிறேன் என்று கிளம்பிய கல்பனாவை சரோஜினி தடுத்து, கல்யாணி, உனக்கும் பிரீத்தியை சேர்க்கிற ஸ்கூல்லேயே வேலைக்கு முயற்சிக்கலாமா என்று கேட்டாள். வேண்டாமா என்ற பதில் கல்பனாவிடமிருந்து உடனடியாக வந்துவிட்டது. ஏமா, உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா? வேகமாக தலையசைத்து தன் மறுப்பை தெரிவித்த கல்பனா, எனக்கு ஆண்கள் வேலை செய்கிற இடத்தில் வேலை செய்ய துளி கூட இஷ்டம் இல்லைம்மா. பார்க்க போனா பிரீத்தியை கூட பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது தான் சரி என்று நினைக்கிறேன் என்றாள். ஆனால் டிகிரி வரை ஆண் பிள்ளைகளையே பார்க்காமல் இருந்துவிட்டு திடீரென்று வேலைக்கென்னு வெளி உலகத்தில் ஆண்களை புதுசா சந்திக்கும் போது ஏடா கூடமாக ஆகிவிடும் அபாயமும் இருக்கு. அதனால் ஆண்களும் பெண்களும் முதலில் இருந்தே சேர்ந்து படிப்பதில் தவறு ஒண்ணும் இல்லை. அதனால் பழக்கமான சூழலாகத்தான் இருக்கும். அந்த கோணத்தில் யோசி கல்யாணி என்றாள் சரோஜினி. நீங்கள் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் ஆண்கள் வேலை செய்கிற இடங்களிலே வேலை செய்யவே இஷ்டமில்லை. அனாவசியமாக எனக்கு அழகி அழகி என்ற ஒரு பெயரை கட்டி நான் பட்ட கஷ்டம் போதும். எனக்கு எந்த ஆணையும் பார்க்க இஷ்டமில்லை. இந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கு சரி. நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கேன். நாளன்னைக்கு தான் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கா மீரா. அதுக்குள்ள நீங்க யோசிச்சு குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும்மா என்றாள் கல்பனா. நீயும் யோசிமா. என்ன இருந்தாலும் குழந்தைக்கு நீதான அம்மா. குழந்தையையும் கேள். 3ஆம் கிளாஸில் என்ன தெரியும்னு நினைக்காத. இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்மை விட மூளை அதிகம் என்றாள் சரோஜினி. வாசல் வரை போனவள், அதுதாம்மா இப்போ எனக்கு பிரச்சனையா இருக்கு என்று திரும்பி வந்து உட்கார்ந்தாள் கல்பனா. ஏமா, என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா? எப்போதும் உள்ளதுதாம்மா. பிரீத்தி இப்பவெல்லாம் நிறைய கேள்வி கேட்கிறா. எனக்கு அப்பாவை பார்க்கணும், எப்ப வருவார்? எல்லார் வீட்டு அப்பாவும் அவங்க வீட்ல தானே இருக்காங்க. நம்ம வீட்ல மட்டும் ஏன் அப்பா வெளியூர்ல இருக்கார்? போட்டோவாவது காண்பியேன் அப்படின்னு ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரியா கேள்வி கேட்கிறா. நானும் அப்பப்ப என்ன தோன்றதோ அப்படி சொல்லி சமாளிக்கிறேன். இனிமே போக போக என்ன செய்வனோ தெரியல என்றாள் கல்பனா. பார்க்க போனா அவள் வளர்ந்துட்டா. நீ கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பெரிய பெண்ணானதும் நிஜத்தை நீயே சொல்லிட்டா கேள்விகள் நின்றுவிடும். குழந்தை உன்னை தப்பா நினைக்காதபடி பக்குவமா சொல்லணும். உன் பேர்ல தப்பே இல்லை. ஆனாலும் அவள் அதை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா என்ற சரோஜினி கூடவே, போமா, போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படு என்றாள். அன்று இரவே கல்பனா குழந்தையிடம், இத பார் செல்லம், உன்னை புதிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம்னு இருக்க. அப்படி சேர்த்தா நீ சமாளிச்சுப்பியா என்று கேட்டாள். பிரீத்தி ரொம்பவே மகிழ்ச்சியாக, எனக்கு புது பள்ளிக்கூடம் போக ரொம்பவே பிடிச்சிருக்குமா. அங்க அனு இருக்கா இல்ல, அதனால எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போக ஆசையா இருக்குமா என்றாள். இல்லம்மா, அந்த ஸ்கூல்ல பாடம் எல்லாம் கஷ்டமா இருக்குமாம். அதுவும் இல்லாம அம்மா அந்த ஸ்கூலுக்கு வரமாட்ட. பரவாயில்லையாடா செல்லம் என்று கேட்டாள். பரவாயில்லம்மா, நான் நன்னா படிக்கிறேன். நீ அந்த ஸ்கூலுக்கு வரலையேன்னு அழமாட்ட என்று சொல்லிவிட்டாள் பிரீத்தி. குழந்தை தூங்கின பிறகு வனிதாவுடன் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தாள் கல்பனா. உனக்கு தெரியாதா கல்யாணி, அந்த ஸ்கூலுக்கு இங்க பக்கத்து காலனியில இருந்து கூட குழந்தைங்க ஆட்டோவில் போறாங்களே, அவங்களோட பிரீத்தியையும் சேர்த்து விட்டா போச்சு என்று இவள் பெரிய பிரச்சனையாக நினைத்து கொண்டிருந்த போக்குவரத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாள் வனிதா. மீரா வருவதாக சொல்லியிருந்த நாளே நல்ல நாளாக இருந்ததால் குழந்தையை புது பள்ளியில் சேர்த்தாயிற்று. ஸ்கூலில் சேர்த்துவிட்டு வெளியே வந்தபோது மீரா, கல்யாணி, உன் பெண் பிரீத்தி அனுவை விட கிட்டத்தட்ட 2.5 வயசு பெரியவள் இல்லையோ? ஆனா ரெண்டும் ஒரே கிளாஸ்ல இருக்காங்களே என்று கேட்டாள். ஆமாம், அவளை பள்ளியில் சேர்க்க வயது வரம்பிற்கு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சிருக்காங்களே, அதற்கு சரியா 4 நாட்கள் கழிச்சு பிறந்திருக்கா. அதுல 1 வருஷம் போயிடுத்து என்றாள் கல்பனா. சரிதான், அனு சரியாக கட் ஆஃப் டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி பிறந்ததுனால 1 வருஷம் முன்னாடியே சேர்ந்துட்டா. தவிர மும்பையில இருந்து இங்க வந்து சேர்ந்த போது அவளுடைய இங்கிலீஷ் ஐக்யூ எல்லாத்தையும் பார்த்து அவளை ஒரு கிளாஸ் கூடவே எடுத்துண்டுட்டா என்றாள் மீரா.
தொடர்ந்து. ஆனாலும் வயசுக்கு மிஞ்சி பெரிய கிளாஸ்ல படிச்சா குழந்தை கஷ்டப்படுவாளோன்னு தோணித்து. ஆனா ஜிஜிமா ட்ரெய்னிங் சமாளிச்சுண்டுட்டா. நல்லதா போச்சு. நம்மை மாதிரி அதுகளும் ஒரே கிளாஸில் படிக்கும் தோழிகள். குட் என்றாள் கல்பனா. பிரீத்தியை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு திரும்பும்போது, இப்ப வாயா என் வீட்டுக்கு என்று மீரா அவளை அழைத்தாள். இல்ல மீரா, இன்னொரு நாள் பார்க்கலாமே என்றாள் கல்பனா. அன்று விட்டுவிட்டாள் மீரா. அதன் பிறகு ஒரு நாள் இவளை பார்த்தபோது, ஏன் கல்யாணி வெளியே வர்றதையே தவிர்க்கிற? என்னோட ஷாப்பிங் வாயேன் என்று அழைத்தாள். வேண்டாம் என்றாள் மீரா. வேண்டாம் மீரா என்றாள் கல்பனா. ஏன்? என்னவோ எனக்கு எதிலுமே ஒரு சுவாரஸ்யமே இல்ல என்றாள். தெரிகிறது, உன் ட்ரெஸ்ஸத்தான் பாரேன். சிகப்பு புடவையும் நீல ரவிக்கையுமாய். புடவையாவது ஒழுங்கா கட்டின்னு இருக்கையா? ஏத்தமும் தாழ்த்தியுமா கட்டிண்டு மூஞ்சிக்கு பவுடர் கூட போட்டுக்காம என்னடி ட்ரெஸ் இது? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிற? இதனால் எல்லாம் உன் அழக கெடுத்துக்கிறையே என்றாள் மீரா கோபமாக. பாத்தியா பாத்தியா, இந்த பேச்சு தான் எனக்கு பிடிக்கல. எல்லாருமா சேர்ந்து நான் அழகு அழகுன்னு சொல்லி சொல்லி அதனால் விளைஞ்ச கேடெல்லாம் போதாதா? நான் அழகும் இல்ல ஒண்ணும் இல்ல என்றாள் கல்பனா ஆத்திரமாக. இத பார், நீ மக்குன்னு சொல்லிக்கோ, நான் ஒத்துக்கிறேன். அழகு இல்லைன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? மக்கு மக்கு என்று செல்லமாக அவள் தலையில் குட்டினாள் மீரா. வாஸ்தவந்தான், நான் மக்குதான். நான் காமா சோமான்னு ட்ரெஸ் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிறேன். நிஜமாத்தான் சொல்றேன் மீரா. எனக்கு யார் கண்ணிலும் படவோ எங்கேயும் வெளியே வரவோ இஷ்டமே துளி கூட இல்ல. எனக்கு ஷாப்பிங் பண்ணுவதெல்லாம் தேவையே இல்ல. வனிதாக்கா இல்ல சரோஜினி அம்மா வெளியே போகும்போது எனக்கோ பிரீத்திக்கோ வேண்டிய சாமான்களை வாங்கி வந்துடுவாங்க. மற்றபடி சமையல் சாமான்கள் எல்லாம் பொது சமையல் அறைக்கு சாமான் போடுபவரே எனக்கும் கொண்டு வந்து போட்டுடுறார். தீராதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு நல்லதா புடவை கட்டி கொண்டு போறேன். அங்கேயும் இந்த பாழா போன அழகு குறுக்க வந்து என் மன நிம்மதியை கெடுக்கிறது. எனக்கு அழகு என்னத்திற்கு? யாருக்காக நான் அழகா இருக்கணும்? போதும் மீரா, நான் எங்கேயும் வெளியே போறதில்லைன்னு ஒரு விரதமாகவே வச்சுண்டிருக்கேன். ப்ளீஸ் மீரா, புரிஞ்சுக்கையேன் என்று கண்களில் நீர் ததும்ப கல்பனா கேட்ட விதத்தில் இனி அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று தானும் மனதில் உறுதியாக நினைத்து கொண்டாள் மீரா. ஒரு நாள் மாலை கல்பனா உள்ளே நுழையும் போதே குழந்தை பிரீத்தி கேட்டாள். அம்மா, என்னோட அப்பா எங்கம்மா இருக்கார்? எப்ப வருவார்? பிரீத்தி, நாளைக்கு ஸ்கூல் உண்டுமா உனக்கு? ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா என்று கேட்டாள் கல்பனா. அவள் கேட்ட கேள்வியை காதில் வாங்கி கொள்ளாதது போல. ஹோம் ஒர்க் நேத்திக்கே முடிச்சிட்டேம்மா, உனக்கு நினைவில்லையா? இன்னைக்கு அனு வருவா, முடிச்சுடுன்னு சொன்னியே என்றவள் கூடவே, சொல்லுமா, அனுவோட அப்பா மும்பையில இருக்காராம்மா. என்னோட அப்பா எங்கம்மா இருக்கார்? இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வனிதா, ஏய் பிரீத்தி, நான் முள்ளு முட்டு பறிக்க போறேன், நீ வரையா என்று கேட்டாள். தோ வந்துட்டு பெரியம்மா என்று அவள் பின்னாலேயே ஓடினாள் பிரீத்தி. அப்பாடா, பிழைத்தோம் இன்னைக்கு பொழுதுக்கு என்று நினைத்து கொண்டாள் கல்பனா. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அவ்வப்போது நடப்பதுதான். அநேகமாக வனிதாதான் உதவிக்கு வருவாள். அதையும் தாண்டி அவசியம் நேர்ந்தால் அந்த இக்கட்டான நிலைகளில் எல்லாம் வாய்க்கு வந்த ஒரு வெளிநாட்டின் பெயரை சொல்லி, உங்க அப்பா அங்க இருக்காருமா, சீக்கிரம் வந்துடுவார் என்பாள். போட்டோ கடுமா என்று சில வேளைகளில் கேட்பாள் பிரீத்தி. போட்டோ எங்கேயோ உள்ள இருக்குமா, தேடி எடுத்து தரேன் என்று சமாளிப்பாள். பகவானே, இந்த குழந்தைக்கு புரியிற வயசு சீக்கிரம் வந்துட்டா நான் பேசாம நிஜத்தை சொல்லிடுவேனே என்று கண்ணீர் உகுப்பாள். பிரீத்திக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததில் இருந்தே படிப்பதற்கு நிறைய இருந்தது. கல்பனா அவளுடன் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாயிற்று. குழந்தையும் நன்றாக படித்தாள். முதல் டெஸ்டிலேயே நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாள். இதையெல்லாம் சரோஜினியிடமும் வனிதாவிடமும் சொல்லி மகிழ்ந்தாள் கல்பனா. ஆனாலும் பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதே என்று சற்று கவலைப்பட்டாள். இவர்கள் இருவரும், மீராவும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, கல்யாணி எல்லாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று வலியுறுத்தி சொல்லவே இவளும் அதை பற்றி நம்பிக்கையுடன் இருந்தாள். கொஞ்ச நாளாகவே தாத்தா சுரத்தில்லாமல் இருந்தார். என்ன என்ன என்று பாட்டி கேட்டாலும் பதில் இல்லை. தினம் ஒரு முறையாவது சரோஜினி மாமா மாமி என்று அவர்களை வந்து பார்க்காமல் இருக்கவே மாட்டாள். முதல் 2 நாட்கள் பாட்டி சொல்லியும் சரோஜினி தாத்தாவை ஒன்றும் கேட்கவில்லை. அனாவசியமாக உடல்நிலை பற்றி கேட்டு
வயதானவர்களின் தன்னம்பிக்கையை கொல்லக்கூடாது என்பது அவளுடைய அபிப்பிராயம். அதுவும் சரிதானே. ஆனால் 3ஆம் நாள் தாத்தாவிடம் ஏதோ ஒரு மாற்றம் தெரியவே, "என்ன மாமா, உடம்புக்கு என்ன? டாக்டர வரவழைக்கட்டுமா? சொல்லுங்க" என்று கேட்டாள். "ஆமாம்மா, 2 நாளாவே தலையில ஏதோ கொடைச்சலா இருக்கு. பார்வையும் சரியா இல்ல. கண் டெஸ்ட் பண்ணி கூட 3 மாசம் தான் ஆகிறது. சரி, ஏதோ பலகீனம்னு நெனச்சேன். ஆனா நேத்திக்கு இன்னிக்கு ஜாஸ்தி ஆயிட்ட மாதிரி இருக்குமா. வேதனை, அதுதான் முடியல" என்றார் தாத்தா. "என்ன மாமா நீங்க, முடியலைன்னா நான் டாக்டர் கிட்ட கூட்டி போக மாட்டேனா? உடனே சொல்லி இருக்க கூடாதா?" என்றவள், "இருங்கோ, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறேன்" என்று ஃபோன் செய்தாள். "பாட்டி, நான் தான் சொல்றேனே, 2 நாளா மனுஷர் சரியில்லைன்னு. எங்க என் பேச்சை கேட்கறார்" என்றாள். "ஏய், நான் உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சு 60 வருஷம் ஆகப் போறது. அப்ப ஆட்ட ஆரம்பிச்ச தலை இப்ப கூட நிக்கல பார்" என்று ஜோக் அடித்தார் தாத்தா. "போதும், நீங்களும் உங்க ஜோக்கும்" என்று எரிந்து விழுந்தாள் பாட்டி. டாக்டர் வந்து தாத்தாவிற்கு பிபி பார்த்தார். படுக்க வைத்து கால் நரம்புகளை எல்லாம் அழுத்தி பார்த்தார். பிறகு கண்ணை விழித்து இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழே பார்க்க சொன்னார். அவர் தன் கையை தாத்தாவின் கையில் கொடுத்து நொறுக்குவது போல் அழுத்த சொன்னார். பிறகு அறையின் நடுவே எதையும் பிடித்து கொள்ளாமல் தனியே கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் நிற்க சொல்லிவிட்டு கண்களை திறக்க சொன்னார். கீழே விழப்போன தாத்தாவை டாக்டரும் சரோஜினியுமாக பிடித்து கொண்டார்கள். பிறகு தாத்தாவிடம், "உங்களுக்கு ஒண்ணுமில்ல சார். காதுக்குள்ள இருக்கிற திரவம் கொஞ்சம் பேலன்ஸ் தவறி இருக்கும்னு தோன்றது. நான் மாத்திரை எழுதி தரேன், எடுத்துக்கங்க. எல்லாம் சரியாயிடும்" என்று சொல்லி கிளம்பி விட்டார். கூடவே போன சரோஜினி அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும், "என்ன டாக்டர், தாத்தாவுக்கு ஒண்ணுமில்லையே" என்று கேட்டாள். "சாரி சரோஜினி மேடம், என்னால அப்படி சொல்ல முடியாம இருக்கு" என்றார் டாக்டர். அதிர்ந்து போன சரோஜினி, "என்ன டாக்டர் சொல்றீங்க" என்று கவலையுடன் கேட்டாள். "சாரிம்மா, அவருக்கு மூளையில கட்டி இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா இருக்கும்னு நிச்சயமா நம்புறேன். டெஸ்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் கிளைக்கிற மாலிக்னென்ட் வகை இல்லைன்னு தெரிஞ்சுட்டா ஆபரேஷனுக்கு பயம் இல்ல. இல்லாட்டா கஷ்டம்தான்." "ஆபரேஷனா?" சரோஜனிக்கு குரலே வெளிவரவில்லை. "ஆமாம்மா, அது தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. அவர் சன் வெளிநாட்டில் இருக்கார் இல்லையா, அவர் வரவேண்டியிருக்கும். நாளைக்கே நான் சொல்ற ஆஸ்பத்திரிக்கு போய் காண்பிச்சுட்டு அவங்க சொல்ற டெஸ்ட் எல்லாம் எடுத்துடுங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுண்டு அவர் சன்னுக்கு தெரியப்படுத்தலாம்" என்றார். "சரி டாக்டர்." "மேடம், இப்ப கவலை ஏதும் காண்பிச்சுக்க வேண்டாம். எதுக்கு இப்போதே பயமுறுத்தணும்" என்றார் டாக்டர். தலையசைத்துவிட்டு டாக்டர் டெஸ்டுக்கு எழுதி கொடுத்த காகிதங்களுடன் போனை நோக்கி விரைந்தாள் சரோஜினி. மறுநாளே பொறுப்பாக தாத்தாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக சரோஜினியுடன் கல்பனாவும் முன் வந்தாள். வனிதா பாட்டியுடன் இருந்து விட்டாள். தாத்தாவிற்கு உள்ளூர பயம் இருந்ததோ என்னவோ, வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. பாட்டி அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்து விட்டாள். ஸ்தோத்திர புத்தகங்களுடன் உட்கார்ந்திருந்த அவளிடம் போய் யார் என்ன பேசுவது, எதை பேசினால் அவளுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. டெஸ்டுக்கு போய் வருவதற்கே பாட்டி இப்படி பயப்படுகிறாளே, நாளைக்கு ஆபரேஷன் என்றால் அந்த செய்தியை அவளிடம் சொல்லவே பயமாக இருக்கும் போலிருக்கிறதே என்று சரோஜினி வனிதாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். டாக்டர் சொன்ன எல்லா டெஸ்டுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து முடித்தனர். அன்றைக்கே எல்லாம் எடுக்க முடியாமல் மறுநாளும் போக வேண்டியிருந்தது. தாத்தாவை வீட்டில் கொண்டு விட்டு திரும்ப வரும்படி டிரைவரிடம் சொல்லியிருந்தாள் சரோஜினி. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டுகளையும் வாங்கி வருவதற்காக அவள் பின் தங்கிவிட்டாள். முதல் நாள் எடுத்த டெஸ்டுகளுக்கான ரிசல்ட் வந்துவிட்டது. ஆம், இவர்கள் பயப்பட்டது போல்தான் ரிசல்ட்டும் இருந்தது. மூளையில் கட்டி இருப்பதாகவும் உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லம் திரும்பி வந்த சரோஜினி பாட்டியிடம், "ஒரு 4 நாட்கள் டாக்டரின் நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டியிருக்கும். பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை" என்று சொல்லிவிட்டாள். ஆனாலும் உள்ளூர பயமாகத்தான் இருந்தது. கல்பனா, "பாட்டி, தாத்தாவுக்கு வயசாயிடுத்து இல்லையா, அதுதான் கொஞ்சம் தன்னுடைய நேரடி பார்வையில் அவர் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பயப்படாதீங்க பாட்டி, அவருக்கு ஒண்ணும் இல்ல" என்று ஆறுதல் சொன்னாள். அமெரிக்காவில் எப்பொழுது பொழுது விடியும் என்று சரியாக கணக்கு பார்த்து கொண்டு சரோஜினி தாத்தாவின் பையன் ராஜனுக்கு போன் செய்தாள்.
"என்னக்கா, என்ன திடீர்னு ஃபோன் செய்யற? அப்பா, அம்மாவுக்கு உடம்பு ஒண்ணும் இல்லையே?" என்று கலவரமான குரலில் ஃபோனை எடுத்ததும் கேட்டான் அவளின் மாமா பிள்ளை ராஜன். "ரொம்ப சாரிப்பா. உன்கிட்ட அவங்க சௌக்கியம் கவலைப்படாதேன்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அப்படி சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கேன்" என்றாள் சரோஜினி. "என்னக்கா, என்னாச்சு அவங்களுக்கு?" "அம்மா நன்னாத்தான் இருக்கா. அப்பாவுக்கு தான் கொஞ்சம்" என்று இவள் ஆரம்பிக்கும் போதே அவன் மிகவும் பதட்டப்பட்டு, "என்னக்கா, அப்பாவுக்கு என்னாச்சு?" என்று கேட்டான். சரோஜினி நடந்த எல்லா விஷயங்களையும் அவனிடத்தில் சொல்லி, "அப்பாவை டாக்டர் பட்டாபிராமன் தான் ட்ரீட் பண்றார். அவர தெரியுமில்லையோ உனக்கு? இன்னி தேதியில அவர்தான் பெஸ்ட் நியூரோ சர்ஜன் சென்னையில. அவர் இந்த ஆபரேஷனை மேல ஒரு வாரம் வேணா தள்ளி போடலாம். அதுக்கு மேலன்னா நிலைமை மோசமாயிடும் என்கிறார். நாளைக்கு நம்ம டாக்டர் வந்து உங்க அப்பாவிடம் பக்குவமா எடுத்து சொல்லட்டும்னு நான் நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற?" என்று கேட்டாள். "அது சரியான யோசனைதான். அப்படித்தான் செய்யணும். ஆனா டாக்டர் இந்த ஆபரேஷனின் வெற்றிக்கு உத்தரவாதம் எத்தனை சதவிகிதம் என்கிறார்? ஆபரேஷனுக்கு பின் ஒண்ணும் பயம் இல்லையாமா?" என்று கேட்டான். "ஆபரேஷன் ஆபத்தானதுன்னு அவர் ஒண்ணும் சொல்லல. ஆனா உங்க அப்பாவுக்கு வயசு அதிகமாயிடுத்து. இந்த ஆபரேஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணணுமேன்னு தான் கவலையா இருக்கு. வயசு தான் அவருக்கு இப்போ எதிரிடையா இருக்கு. நல்லபடியா முடிஞ்சதுன்னா அப்புறம் கவலை இல்ல என்கிறார். நீ கொஞ்சம் வந்துட்டு போறியாப்பா?" என்று கேட்டாள். "வந்துடுறேங்க்கா. எத்தனை சீக்கிரம் வர முடியுமோ அத்தனை சீக்கிரம் வந்துடுறேன். அநேகமா இன்னும் 4 நாள்ல அங்க இருப்பேன். டிக்கெட் கிடைக்கணும் அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னுக்கா, அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா?" "இல்லப்பா, இன்னும் சொல்லல. எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. பயமா இருக்கு." "இப்போ சொல்ல வேண்டாங்க்கா." "சரி, ஒரு வாரம் வரை தள்ளி போடலாம்னு டாக்டர் நிச்சயமா சொல்றார் இல்லையா?" "ஆமாம்ப்பா, நான் அம்மாவுக்கு சொல்றத முடிஞ்ச வரை தள்ளி போடுறேன். நீ சீக்கிரம் வந்துடுப்பா. நான் பார்த்துக்கிறேன்" என்றாள் சரோஜினி. அவளுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு போனை வைத்து விட்டான் ராஜன். மறுநாள் காலையிலேயே கிளம்பி போய் ஆபரேஷன் தேதியை நிர்ணயம் செய்து கொண்டு பணம் கட்டி எப்போது ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்கணும் போன்ற எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு வந்தாள். பணம் இருந்தால் ராஜ வைத்தியம் நடக்க கேட்பானேன்? மனித எத்தனத்தில் செய்யக்கூடியது நடந்துவிடும். ஆனா எத்தனை வைத்தியம் செய்தாலும் குணமாவதும் வேறு விதமாக ஆவதும் நம் கையில் இல்லையே. எல்லாம் கடவுள் செயல் அல்லவா? மறுநாள் டாக்டர் வந்து தாத்தாவிடம் விவரம் எல்லாம் பக்குவமாக அவர் பயப்படாத மாதிரி எடுத்து சொல்லிவிட்டார். தாத்தா ஒரு மாதிரி இதை யூகித்திருப்பார் போலும். உள்ளூர பயமாக இருந்தாலும் ரொம்ப பயப்பட்டதாக வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. சரோஜினியிடம், "அம்மா சரோஜினி, எனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் உன் மாமியை விட்டுடாதம்மா, பார்த்துக்கோ. என் பிள்ளை ரொம்ப நல்லவன்தான். அம்மா மேல கொள்ளை பிரியம்தான். அவனால அமெரிக்காவை விட்டுட்டு வர முடியாது. இவளுக்கும் அந்த ஊரெல்லாம் சரிப்பட்டு வராது" என்றார். "என்ன மாமா, இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்க ஆபரேஷன் நல்லபடியா ஆகி எழுந்து வந்து சதம் போட போறீங்க. இந்த காலத்துல மருத்துவ முன்னேற்றத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதைரியப்படாதீங்க" என்று தைரியம் சொன்னாள். தைரியம் என்னம்மா, பொறந்தவங்க எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட தானே வந்திருக்கோம்" என்று சொல்லி சிரித்தவர், "ஆமா, காலையிலிருந்தே எங்க உன் மாமியை காணோம்? டாக்டர் வராருன்னு அப்புறப்படுத்திட்டியா சாமர்த்தியமா?" "ஆமாம் மாமா, சரியா சொல்லிட்டீங்க. மாமி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு மற்ற பெண்களோட போயிருக்கா. கார்ல தான் போயிருக்கா." "நிஜம்தாம்மா, முடிஞ்ச வரை ஆப்ரேஷன் பண்ண போற விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம். தாங்க மாட்டா." சற்று நேரத்திற்கெல்லாம் கோவிலுக்கு போனவர்கள் எல்லோரும் திரும்பி விட்டனர். பாட்டி அம்மன் குங்குமத்தை தாத்தாவிற்கு இட்டு விட்டாள். சாப்பிட்டு விட்டு 2 பேரும், "சற்று ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ, நான் அப்புறமா வரேன்" என்று சொல்லி சரோஜினி கிளம்பினாள். சரியாக 3 நாளில் தாத்தாவின் பிள்ளை ராஜன் அமெரிக்காவில் இருந்து வந்துவிட்டார். அவசரம் என்பதால் குழந்தைகளையும் மனைவியையும் கூட்டி வரவில்லை. அவர் வந்து இறங்கியதும் தாத்தாவிற்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. "என்னப்பா ராஜா, சௌக்கியமா? நீ எப்படி இப்ப வந்த? சரோஜினி என் உயிருக்கு ஆபத்துன்னு உன்னை உடனே வர சொன்னாளா?" என்று கேட்டார். "அதெல்லாம் இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. நான் வந்தா அங்க இங்க போக சௌகரியமா இருக்கும்னு அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒரு வாரத்துல நீ வீட்டுக்கு திரும்பிடலாம்னு டாக்டர் சொன்னார். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம்" என்றார். "சரி சரி, அம்மாவுக்கு விஷயம் தெரியாம பார்த்துக்கோ" என்றார் தாத்தா. அதற்குள் ஜானு பாட்டி அங்கே வந்து விட்டாள்.
டேய் வா வா, என்னடா திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரோஜினி ஃபோன் பண்ணி வந்தியா என்றாள் சந்தோஷ அதிர்ச்சியுடன். தெரியுமா, சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வாரம் டாக்டர்கள் கண்காணிப்பில் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களாமே. சரி, உனக்கும் அப்பாவுக்கும் துணையா இருப்போம்னு தான் புறப்பட்டு வந்தேன். உன் மாட்டு பெண்ணுக்கும் உன்னை வந்து பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா உடனே எங்க 4 பேருக்கும் டிக்கெட் கிடைக்கல. குழந்தைகளுக்கும் ஸ்கூல்ல பரீட்சை வேற. அதான் நான் மட்டும் புறப்பட்டு வந்தேன். நீ வந்ததே தெம்பாத்தான் இருக்குப்பா. ஆனா உண்மையை சொல்லு, அப்பாவுக்கு ஒண்ணுமில்லைன்னு தானே சொன்னாங்க? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்ல. வயசாயிடுத்து இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாத என்றார் ராஜன் ஆறுதலாக. எப்போதும் தான் சுவாமிக்கு செய்கிறேன் என்று சாதம் பருப்பு வைப்பாள் பாட்டி. சில சமயம் தாத்தா வேண்டுமென்று கேட்டால் தன் ஸ்பெஷல் ஐட்டமாக மிளகு குழம்பு, கத்திரிக்காய் துவையல் என்று ஏதாவது செய்வாள். இல்லை, தனக்கே வேண்டும் என்று தோன்றினால் பிடி கருணைக்கறி, கண்டந்திப்பிலி ரசம் என்று செய்து கொள்வாள். இல்லையானால் பொது சமையலில் இருந்து வருவதுதான். மாவெல்லாம் அரைத்ததும் ஒரு பெரிய டப்பாவில் கொண்டு வந்து தந்து விடுவார்கள். பாட்டி இட்லியோ தோசையோ சூடாக செய்து தாத்தாவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிடுவாள். இப்போது பிள்ளை வந்திருக்கிறானே என்று பொது சமையலில் இருந்து எதுவும் வேண்டாம் என்று அவனுக்கு பிடித்த பதார்த்தங்களை தானே செய்து போட வேண்டும் என்று செய்ய ஆரம்பித்து விட்டாள். அவள் மாங்கு மாங்கு என்று செய்தாலே தவிர யாருக்கு சாப்பிட பிடிக்கும்? மகனுக்கு அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. அவளுக்காக சாப்பிட்டதாக பேர் பண்ணினார். 3ஆம் நாள் தாத்தாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக சரோஜனியும் ராஜனும் கிளம்பும் போது தானும் அவர்களுக்கு முன்னாடியே கிளம்பிவிட்டாள். ரொம்ப சிரமப்பட்டு அங்கே உட்காரக்கூட இடம் இல்லை. அதனால் நீ வர வேண்டாம், நீயும் படுத்து கொண்டு விட்டால் ரொம்ப சிரமம். நான் அப்பப்ப ஃபோன் பண்றேன் என்றெல்லாம் பலவாறு சொல்லி அவளை வீட்டிலேயே இருக்க வைத்துவிட்டு வனிதாவை துணைக்கு வைத்துவிட்டு கிளம்பினார்கள். தாத்தாவும் பாட்டியிடம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லபடியா சீக்கிரமா திரும்பிடுவேன். சாயந்தரம் கல்யாணியை பாட்டு கிளாஸை இங்கேயே எடுக்க சொல்லு, உனக்கும் பொழுது ஓடிடும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். சரோஜனிக்கும் சற்று கலக்கமாகத்தான் இருந்தது. வண்டி புறப்பட்டதும் பேசாமல் மாமியையும் கூட்டி போயிடலாமா என்று கேட்டாள். ஆனால் தாத்தா அவள் அங்கு வந்தால் அவளை பார்த்து கொள்வதே பெரிய பிரச்சனையாகிவிடும் என்றார். அவள் வீட்டிலேயே சௌகரியமாக இருக்கட்டும் என்று சொல்லி தீர்மானமாக மறுத்துவிட்டார். தாத்தாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாயிற்று. மறுபடியும் எடுக்க வேண்டிய டெஸ்டுகளை எல்லாம் எடுத்தனர். தாத்தாவின் தலையை மொட்டை அடித்தாயிற்று. இந்த வயதிலும் அவருக்கு நரைத்திருந்தாலும் சுருள் சுருளாக தலைமயிர் இருந்தது. ச்ச, எப்படி இருந்த மாமாவை எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது என்ற சரோஜினிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. எத்தனை தைரியசாலியாக இருந்து வாழ்க்கையின் எத்தனையோ பரிமாணங்களை சந்தித்திருந்தாலும் அவளுக்கும் தனக்கும் உறவு என்று இருக்கும் பெரியவருக்கு ஒன்றென்றால் மனது கலங்கத்தான் செய்தது. ராஜன் என்னவோ மிகவும் இடிந்து போயிருந்தார். அவருக்கு தான் கூட இருந்து அப்பாவை பார்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்ற குற்ற உணர்வு வேறு. ஆபரேஷனுக்கு முதல் நாள் தாத்தாவை ஜானு பாட்டியுடன் போனில் பேச வைத்தார்கள். அன்று இரவு தாத்தாவுக்கு உணவு கிடையாது, வெறும் ட்ரிப்ஸ் தான். தாத்தா புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனதில் இருந்து பாட்டி சுவாமி சந்நிதி முன்பிருந்து நகரவே இல்லை. ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவளை தனியே விடாமல் யாராவது கூட இருந்து பார்த்து கொண்டார்கள். அவ்வப்போது வற்புறுத்தி ஏதாவது சாப்பிட வைத்தார்கள். சாயந்தரம் பாட்டியை சற்று காலார நடக்க கூட்டி போனார்கள். ஆபரேஷன் விடியற்காலை என்று நிச்சயித்திருந்தார்கள். முதல் நாள் வீட்டிற்கு போய் தூங்கிய சரோஜனி விடியற்காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டாள். பிள்ளையே ரத்தம் கொடுத்து விட்டதால் சிரமம் இல்லாமல் போய்விட்டது. ஆபரேஷன் 5 மணி நேரம் நடந்தது. டாக்டர்கள் வெளியே வந்து ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்தேறிவிட்டதென்றும் இனிமேல் பயமில்லை, கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் போதும் என்றும் சொன்னார்கள். நாங்க எப்ப பார்க்கலாம் டாக்டர் என்று கேட்டாள் சரோஜினி. அவசரப்படாதீங்க, பெரியவர் வயசை நாம எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிவிட வாய்ப்பிருக்கு. அதனால இப்ப எடுத்துக்க வேண்டிய ஜாக்கிரதைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அவரை ஐசியூவிற்கு மாற்றியிருக்கோம். இன்னைக்கு முழுவதும் அவரை க்ளோஸாக அப்சர்வ் செய்யணும். அவருக்கு நினைவு திரும்ப நாளை ஆயிடும். நீங்கள் நாளை அவரை பார்க்கலாம், ஆனா பேச முயற்சிக்காதீர்கள். நான் திரும்ப சாயந்தரம் வந்து பார்க்கிறேன்
என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ரொம்ப நன்றி டாக்டர் என்று தன் நன்றியை மன நிறைவுடன் தெரிவித்தாள். சிரித்து கொண்டே தலையசைத்துவிட்டு டாக்டர் சென்று விட்டார். சரோஜினியும் ராஜனும் அப்பாடா என்று உட்கார்ந்து விட்டனர். அவர்களுக்கு என்ன தெரியும் அடுத்த நாள் பொழுது எப்படி விடியும் என்று? மனிதர்கள் நம்பிக்கை என்ற ஒரே அஸ்திவாரத்தில் தானே வாழ்க்கை என்பதை நடத்துகிறார்கள். சற்றைக்கெல்லாம் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து தாத்தாவை பரிசோதித்த போது ஒரு 24 மணி நேரம் போக விட்டுத்தான் எதுவும் சொல்ல முடியும். அவருக்கு பிளட் பிரஷர் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாகவே இருக்கிறது. கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து நாம் நல்லதையே நினைப்போம் என்று சொல்லிவிட்டு போனார். இவர்களுக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்து விட்டது. ராஜன், சரிக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, கடவுள் இருக்கார், ஒன்றும் ஆகாதுன்னே நம்புவோம். ஏதாவது ஏதாவது அவசியமா இருந்தா நான் ஃபோன் பண்றேன் என்றார். அதற்குள் அங்கு வந்த தலைமை நர்ஸ், ஆமாம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க 2 பேர் எப்பவும் ஐசியூவில் இருப்போம், சாரும் இருக்கார், நீங்க கிளம்புங்க என்றாள். சரி என்று கிளம்பிய சரோஜினி டிரைவரை கூப்பிட்டு ராஜனுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு புறப்பட்டாள். வீடு திரும்பிய சரோஜினியை எல்லோரும் சூழ்ந்து கொண்டனர். தாத்தா எப்படி இருக்கார்? ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்து விட்டதா? எப்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க என்ற ஒரே கேள்வி மயம். பாட்டி எங்க என்று கேட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் சரோஜினி. பாவம்மா, அவங்க சாமி படங்களை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரலம்மா, அப்படியே ஒடுங்கி போயிட்டாங்க என்றாள் பாரோ. சரிம்மா, தாத்தா எப்படி இருக்காரு என்று விசாரித்தாள் வனிதா. கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு, 24 மணி நேரம் கழிச்சுத்தான் சொல்ல முடியும் என்கிறார் டாக்டர். சரியாயிடுற வாய்ப்பு தான் அதிகம், ஆனாலும் வயசாறதில்லையா என்றாள் சரோஜினி. அப்படியா சொன்னார்? எல்லோருமாக போய் பிரார்த்தனை செய்யலாம் என்றாள் கல்பனா. நான் போய் பாட்டியை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வரேன் என்றபடி நடந்தாள் சரோஜினி. பாட்டி அம்பாள் படத்தின் முன் விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்தாதி பாடி அம்மனை துதித்து கொண்டிருந்தாள். சரோஜினி வருவதை பார்த்ததும் அவசரமாக எழுந்திருக்க முயற்சி செய்தாள். வயதாகிறதல்லவா, முழங்கால்கள் ஒத்துழைக்க தாமதம் செய்ய சரோஜினியே போய் அவசரமாக பாட்டியை எழுப்பி பக்கத்தில் உள்ள நாற்காலியில் உட்கார வைத்தாள். உங்க மாமா எப்படி இருக்கார்மா என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள் பாட்டி. நன்னா இருக்கார் மாமி, கவலைப்படாதீங்கோ என்றாள் சரோஜினி. நிஜமாத்தான் சொல்றியா சரோ? ஒவ்வொரு தரமும் ஃபோன் மணி அடிக்கும் போதும் தூக்கி வாரி போடுறது. ஃபோனே வரலேனாலும் பயமா இருக்கு. ஏமா, என்னையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயேம்மா, இங்க உட்கார்ந்து இருப்பு கொள்ளாம ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்றாள் ஜானு பாட்டி. இல்ல மாமி, அங்க உட்கார படுக்க வசதி இல்லையே, உங்களுக்கு முதுகு வலி வலிக்க போறது என்னதான் கூட்டிட்டு போகல. தவிர மாமாவுக்கு முழுமையான ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொல்லி இருக்கார். மாமாவோடு யாரும் கூடாதுன்னுட்டார். அப்படி இருக்குச்ச நீங்களும் வந்து அங்க என்ன பண்றது? நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என்றாள் சரோஜினி. நான் ஏமா பேச போறேன், தூர உட்கார்ந்து அவரையே பார்த்துண்டு இருக்கம்மா, அதுவே போதும். சொல்லும் போதே பாட்டிக்கு தொண்டையை அடைத்தது. அப்போதுதான் உள்ளே வந்த கல்பனாவுக்கு அந்த வார்த்தைகள் காதில் விழுந்தன. எண்ணங்கள் எங்கெங்கோ பறந்தன. சரோஜினி பக்கத்தில் போய் தானும் உட்கார்ந்தாள். பாட்டி அபிராமி அந்தாதி பாடுவதை மீண்டும் துவக்கினாள். இவர்கள் இருவரும் கண் மூடி கை கூப்பி அம்பாள் படத்தின் முன் அமர்ந்திருந்தார்கள். முல்லை மொட்டுக்கள் அம்பாள் படத்தின் மேலேயே மலர ஆரம்பிக்க, ஊதுவத்தி மனம் கமழ, விளக்கின் சுடரில் அம்பாளின் முகம் ஒளி வீச, பாட்டியின் முகமும் அதை பிரதிபலித்து ஒரு தேவதையின் முகம் போல் ஒளி வீசுவதாக தோன்றியது. கடவுளே, தாயே, அபிராமியே, தாத்தாவை நல்லபடியாக பாட்டியிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடு என்பதுதான் இவர்களின் பிரார்த்தனையும். பாட்டிக்குத்தான் வேற எண்ணமே இல்லையே. பாட்டியின் முகத்தை பார்க்க பார்க்க அவள் மூக்குத்திகளின் ஒளியும் அதைவிட அழகாக தோற்றமளித்த அவள் நெற்றி குங்குமமும் வகிட்டில் குங்குமமும் மஞ்சள் மெருகில் ஜொலிக்கும் கன்னங்களும், ஐயோ, பாட்டியிடமிருந்து இதெல்லாம் பறி போய்விடக் கூடாதே அபிராமியே என்று வேண்டிக் கொள்ள தோன்றியது. கடைசி பாட்டு ஆகி பாட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தாள். இருவரும் விடை பெற்று கொண்டு கிளம்பினர். வெளியே வந்ததும் ஒரு 10 அடி நடந்துவிட்ட தைரியத்தில் சரோஜினி கல்யாணியிடம், கல்யாணி, மாமி முகத்தை பார்த்தா என்ன ஒரு தேஜஸ் பாத்தியா? நாளை பொழுது நல்லபடியா விடிஞ்சு மாமியின் திருமாங்கல்யம் பறி போகாம இருக்கணுமேன்னு கவலையா இருக்கு. என்ன இருந்தாலும் மூளை ஆப்ரேஷன் இல்லையா என்றாள்.
ஆமாம், டாக்டர் 24 மணி நேரம் கெடு வச்சார்னு சொன்னது கவலையாத்தான் இருக்கு என்றாள் கல்பனா. இவர்கள் போனதும் வாசற்கதவை சாத்துவதற்காக பாட்டி எழுந்து வந்திருப்பாள் போலிருக்கிறது. ஒரு பூனை சுற்றி கொண்டே இருக்கிறது 10 நாட்களாய். அதற்காக கதவை தாளிட வேண்டும் என்று எழுந்து வந்தாள் பாட்டி. தடால் என்று ஒரு பெரிய சப்தம் கேட்டது. பாட்டி கீழே விழுந்து விட்டாள். இவர்கள் பேசினதை கேட்டிருக்க வேண்டும். பதறிக்கொண்டு திரும்ப ஓடினார்கள் இருவரும். கதவின் கீழ் தாழ்பாளில் தலை மோதி ரத்தமாக கொட்டி கொண்டிருந்தது. கூப்பிட கூப்பிட பதிலே இல்லை. பேச்சு மூச்சை காணோம். கல்பனா, பாரு அக்கா, வனிதா அக்கா என்ற குரல் கொடுக்க எல்லோரும் வந்துவிட்டனர். டிரைவரும் ஓடி வர பாட்டியை தூக்கி எல்லோருமாக கட்டிலில் கிடத்தினர். உள்ளே இருந்த சுத்தமான ஒரு வெள்ளை டவலை எடுத்து காயத்தின் மேல் வைத்து கட்டினாள் சரோஜினி. நாடி பிடித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் பாட்டியை காரில் தூக்கி போட்டு கொண்டு வனிதாவும் சரோஜினியும் பறந்தார்கள் ஆஸ்பத்திரியை நோக்கி. கல்பனா அப்படியே பாட்டி உட்கார்ந்திருந்த இடத்திலேயே உட்கார்ந்து விட்டாள். மனது எங்கெங்கோ அலை பாய்ந்தது. எத்தனை வருஷம் இருக்கும் பாட்டிக்கு கல்யாணமாகி? 60 வருஷம் இருக்குமா? மனிதர்கள் எல்லோரும் பிறக்கும் போதே அவர்கள் நெற்றியில் எக்ஸ்பைரி தேதி போட்டுத்தானே அனுப்புகிறான் ஆண்டவன். ஆனாலும் மரணம் என்பதை நினைத்தாலே ஒரு கலக்கமாக இருக்கிறது. பாவம், பாட்டிக்கு இந்த கதி தானும் சரோஜினியும் பேசியதால் தான் வந்தது என்பது தோன்றியது. பிரீத்தி வந்ததும் அவளை தூங்க பண்ண அப்படியே பக்கத்தில் தானும் படுத்து கொண்டாள். குழந்தையும் பயந்து போயிருக்க வேண்டும். வாயையே திறக்கவில்லை. அவள் சாப்பிட்டாளா என்று கூட கல்பனா கேட்கவில்லை. பாட்டியோடு கூட அவள் சில நாட்கள் தங்கி இருக்கிறாள். பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப அன்பாக பேசி எல்லாம் அவள் பார்த்ததில்லை. அவர்கள் தினப்படி வாழ்க்கை அநேகமாக வாய் சண்டை நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஒருவேளை அதுதான் அவர்களின் காதல் பாஷையோ என்னவோ. காலையில் எழுந்த தாத்தா காஃபி போடுவார். பாட்டி எழுந்ததும் காஃபியை போட்டு முதல் டிகாக்ஷனை நீங்க மொத்தமும் எடுத்துக்கொண்டால் என் காப்பி எப்படி இருக்கும் என்று சண்டை போடுவாள். பின்ன நான் காத்திருந்து 2வது 3வது இறங்கினப்பறம் தான் சாப்பிடணுமாக்கும் என்பார் தாத்தா. அடுத்த சண்டை காலை டிஃபன் நேரத்தில். இன்னொரு தோசை தான் போட்டுக்கோங்களேன். போதும் போதும்னு 2ஓட எழுந்துட்டு உடனே வேற என்ன இருக்கு கொறிக்கிறதுக்குன்னு தேடுறது என்ன பழக்கமோ? நொறுக்கு தீனி சாப்பிட்ற வயசா இது என்பாள் பாட்டி. உடனே தாத்தா, என்னால முடியறது சாப்பிட்றேன், நீயும் வேணா சாப்பிடேன், யார் வேண்டாங்கிறா என்பார் இடக்காக. சாயந்தரம் ஒவ்வொரு நாள் சேர்ந்து நடக்க போவார்கள். இல்லத்தின் காம்பவுண்டிற்குள்ளேயே தான் நடப்பார்கள். தாத்தா வேகமாக நடக்க பாட்டி பின்னாலேயே நடப்பாள். கொஞ்சம் நிதானமா என்னோட சேர்ந்து நடந்தாத்தான் என்ன குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஏன் என் கூட சேர்ந்து நடந்தா கௌரவ குறைச்சலா இருக்கா என்று வம்பு பண்ணுவாள் பாட்டி. பாட்டி விரதம் என்று பட்னி கிடந்தால் தாத்தாவுக்கு பிடிக்காது. தாத்தா பூஜை புனஸ்காரமே இல்லாமல் இருப்பது பாட்டிக்கு பிடிக்காது. ராத்திரி பாட்டி பால் கொண்டு வந்து நீட்டுவாள். எனக்கு வேண்டாம் என்பார் தாத்தா. இல்ல, உங்களுக்கு வேணும், குடிங்கோ என்பாள் பாட்டி. எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா என்று கேட்பார் தாத்தா. எனக்கு தான் தெரியும், அதில் என்ன சந்தேகம் என்பாள் பாட்டி கர்வமாக. உனக்கு ரொம்பவே பொல்லாத்தனம் ஏறி போச்சு என்று சொல்லிக்கொண்டே பாலை வாங்கி குடிப்பார். ஆனால் ஒரு 10 நிமிடம் தாத்தாவை காணாமல் பாட்டிக்கும், பாட்டியை காணாமல் தாத்தாவுக்கும் இருக்க முடியாது. குளிக்கும் முன் பாட்டி தாத்தாவின் தலைக்கு எண்ணெய் வைத்து விடுவதையும் பாட்டிக்கு தாத்தா கால் அமுக்கி விடுவதையும் கல்பனாவே காண நேர்ந்திருக்கிறது. இவள் பார்த்து விட்டாளே என்று பதட்டப்பட்டு விலகிக் கொள்ள மாட்டார்கள். உடனே இயல்பாக நகர்ந்து விடுவார்கள். ஆனால் பாட்டியின் முகத்தில் ஒரு வெட்கம் வந்துவிடும், அவ்வளவுதான். 60 வருட இல்லற வாழ்க்கைக்கப்புறமும் பிரிவு என்பது கொடுமையாக தோன்றுகிறது இவர்களுக்கு. தன்னை போல் 2 வருடம் அத்தனை அன்பு செலுத்தியவன் எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியாமல் நாமும் தான் உண்டு உறங்கி வயிற்றை கழுவ ஒரு உத்தியோகமும் பார்த்து கொண்டு நாட்களை மாதங்களாகவும் வருடங்களாகவும் கழித்து கொண்டிருக்கிறோம். அவன் இருக்கிறானா என்று கூட சரியாக தெரியாது. அந்த நினைப்பே அவளுக்கு சிலீர் என்று ஒரு பய உணர்வாக வயிற்றில் தாக்கியது. எழுந்து மணி பார்த்தால் 11:30 ஆகியிருந்தது. அதற்குள் போன் மணி அந்த இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு பெரிய அலறலாக கேட்டது.
ஏதோ தத்தப்பித்த எண்ணங்களுடன் அரை தூக்கம் தூங்கி இருக்கிறோம் என்று உணர்ந்து சரோஜினியிடமிருந்து பாட்டியை பற்றித்தான் இருக்கும் என்று நொடியில் எண்ணமிட்டு கொண்டே போனை எடுத்தாள். எதிர்முனையில் சரோஜினிதான். பாட்டிக்கு பூவும் பொட்டும் பத்திரமா இருக்குமா? ஆனா பாட்டிதான் இல்ல என்று சொல்லி விசும்பினாள். அம்மா, என்னம்மா சொல்றீங்க என்று அழவே ஆரம்பித்து விட்டாள் கல்பனா. ஆமாம் கல்யாணி, ரத்தம் நிறைய சேதமாயிடுதா, அடியும் பொட்டில பட்டிருக்கு. நாங்க வந்ததுமே சொல்லிட்டாங்க. நாங்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட நிக்கிறேன் கல்யாணி. நாம பேசியதை கேட்டுத்தான் மாமி மயங்கி விழுந்திருக்காள். அம்மா, வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு தெரியாமலா போயிடும். அவங்க பிள்ளைக்கு சொல்லிட்டீங்களாம்மா என்று கேட்டாள் கல்பனா. சொல்லிட்டம்மா, பாவம் கதறி விட்டார். நம்ம டிரைவரை போய் அவரோடு இருக்க சொல்லி இருக்கேன். என்னையும் அனிதாவையும் அங்க விட்டு விட்டு ஆஸ்பத்திரி போகிறார் என்றாள் சரோஜினி. பாட்டியை எப்படிம்மா என்று அரைகுறையாக கேட்டு நிறுத்தினாள் கல்பனா. இங்கதான் வைத்து இங்கிருந்துதான் புறப்படுகிறாள். நான் வந்து பாக்கி விவரம் சொல்றேன் என்று சொல்லி போனை வைத்து விட்டாள். ஒன்று எண்ணெயோ அல்லது திரியோ மிஞ்சனம், எது என்பது யாருக்கு தெரியும்? விதியின் விளையாட்டிற்கான காரணமோ விதி செய்ய போகும் காரியமோ யாருக்கு தெரியும்? அடுத்த நிமிடத்தில் நடக்கப் போவது தெரியாமலேயே மனிதன் இந்த ஆட்டம் ஆடுகிறானே. பாட்டி இன்னைக்கு அபிராமி அந்தாதி படிக்கும்போது எத்தனை லட்சணமாக இருந்தாள். யார் கண்ணாவது பட்டு விட்டதா? அவள் போட்டிருந்ததோ ஒரு கோடாலி முடிச்சு, அதில் ஒரு கிள்ளுப்பூ. மற்றபடி பவுடரா மையா, கழுத்தில் மட்டும் ஒரு மஞ்சள் சரடு, தாலிக்கொடி தவிர தனித்தனியே வழவழவென்று பெரிய சிகப்பு கற்கள் வைத்த அட்டிகை ஒன்று போட்டிருப்பாள். அதை கழற்றவே மாட்டாள். அவள் புக்ககம் வந்த இரவு தாத்தாவை விட்டு பாட்டியின் மாமியார் போட சொன்னதாம். இதை ஒரு முறை பாட்டியே வெட்கத்தோடு சொல்லி இருக்கிறாள். நிறைந்த தம்பதி இருவருமாக வந்து சாந்தி இல்லத்தில் இறங்கியதும் இல்லமே அத்தனை நாளாக இல்லாத ஒரு மங்களக்கலை கொண்டது போல் தோன்றிற்று. இப்படி திடீரென்று கிளம்பி விட்டாளே. கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதால் வெளியே வந்தாள் கல்பனா. போன் வந்ததுமே எல்லோரும் வெளியே வந்து விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள். கல்பனா தான் எல்லோரையும் போய் தூங்குங்கள், காலையில் எல்லோருக்கும் வேலை இருக்கும் என்று அனுப்பி வைத்து விட்டாள் வலுக்கட்டாயமாக. கார் சப்தம் கேட்டதும் பாதி பேர் திரும்பி வந்து விட்டனர். உள்ளே வந்த சரோஜினி சற்று நேரம் மௌனமாக அழுது தீர்த்து விட்டாள். அநேகமாக எல்லோர் கண்களிலும் கண்ணீர். ஆஸ்பத்திரி போனதுமே டாக்டர் சொல்லிட்டாராமா என்று கேட்டாள் கல்பனா. ஆமாம் கல்யாணி, பாட்டியின் உயிர் கீழே விழுந்ததுமே போய்விட்டது போலிருக்கிறது. நம்ம டாக்டரிடம்தான் கூட்டி போனோம். தெரிந்த டாக்டர் ஆனதால் ஆட்சேபனை எதுவும் சொல்லாமல் உடனேயே கவனித்தார். இல்லாவிட்டால் அதற்கு வேறு கஷ்டமாக இருந்திருக்கும். போனில் ராஜனிடம் சொல்வது அவ்வளவு சரியா படல. தனியா வேற இருக்கானே, தப்புன்னு தோணித்து. சரின்னு நானே கார்ல மாமா இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவன் எதிர்பார்க்காத செய்தி இல்லையா இது? அவன் அதை உள் வாங்கிக் கொள்ளவே சற்று நேரம் பிடித்தது. பாவம் அப்படியே கதறிட்டான். அவனை கட்டுப்படுத்தவே முடியல. இத்தனைக்கும் டாக்டரை பக்கத்தில் வைத்து கொண்டுதான் விஷயத்தை சொன்னேன். டாக்டர் ஒரு தனி அறைக்கு எங்களை கூட்டி போனதுமே அவன் தன் அப்பாவிற்குத்தான் என்னவோ ஏதோ என்ற எண்ணத்தில் வந்தான். டாக்டர் அவன் அழுவதை பார்த்ததும், அழுவது நல்லதம்மா, கொஞ்ச நேரம் அழுது தீர்த்து விட்டால் அவர் மன அழுத்தமும் மாறிவிடும், மூளையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லாவிட்டால் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்கள் எப்படி நடக்கும்? ஆகையால் அவரை அழவிடுங்கள் என்றார். என்னக்கா இப்படி நடந்து விட்டது? நாம எதிர்பார்க்கவே இல்லையே. மேற்கொண்டு என்னக்கா பண்ணணும் என்று குழந்தை மாதிரி கேட்டான் ராஜன். நான் தான் சொல்ல வேண்டி இருந்தது. முதலில் உன் மனைவிக்கு போனில் விஷயத்தை சொல்லிவிடப்பா என்று. அவள் ஒரு அரை மணி முன்புதான் பேசினாள் அக்கா. அவளுக்கு ரொம்பவே ஜுரம். குழந்தைகளை யாரோ சிநேகிதி வீட்டில் விட்டிருக்கிறாளாம். ஜுரம் அதிகமாக இருக்கவே அவளால் பேசவே முடியவில்லை. அதனால் அவள் வருவது நடக்காத காரியம் என்றான். இல்லத்துக்கு எடுத்து போவோமா? அப்பாவுக்கு நினைவு திரும்பும் வரை வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டான். இல்லை சார், பெரியவருக்கு உடல்நிலை கவலைக்கிடமாகவே இருக்கு. மயக்கம் தெளியவே நாளை ராத்திரி ஆகிவிடும். அதற்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க நாளைக்கு காரியத்தை முடிச்சிடுங்க. பெரியவரிடம் ஒரு வாரம் கழிச்சுத்தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாமான்னு யோசிக்கணும். இந்த அதிர்ச்சியை அவர் தாங்குவாரான்னு நிச்சயமா தெரியாம சொல்லக்கூடாது. அதனால அதுவரை எப்படி சமாளிக்கலாம்னு யோசனை பண்ணுங்க என்றார் டாக்டர்.
எப்படியும் இல்லத்துக்கு கொண்டு வந்தாலும் இங்கே சின்ன குழந்தைகள் இருக்கிற இடம் என்பதால் ஆஸ்பத்திரியில் இருந்து அப்படியே எடுத்து கொண்டு போயிடலாம். அங்கேயே போய் கடைசி காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தோம். ஆகையாலே எல்லோரும் போய் சற்று படுத்து கொள்ளுங்கள். காலையில பெரியவங்க எல்லோரும் அங்கேயே போய் பாட்டியை பார்க்கலாம். வனிதா, இன்னைக்கு பாட்டி கூட முழுசா இருந்துட்டு நீ. அதனால இங்கிருந்து சின்ன குழந்தைகள் எல்லோரையும் பார்த்துக்கோ. இன்னொரு டிரைவரும் வருவார். அவரும் உனக்கு துணையா இங்கிருப்பார். காலையில கொஞ்சம் லைட்டா உப்புமா பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்க. மத்தியானத்துக்கு தயிர் சாதம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாம போகலாம். நாம திரும்பி வர மணி 3 ஆயிடும். நாளைக்கு நீ போய் தாத்தாவுக்கு துணை இரு. கல்யாணி, ராஜன் திரும்பி வந்து சற்று ஓய்வு எடுக்கட்டும் என்று வரிசையாக மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டாள் சரோஜினி. வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவளின் நிர்வாக திறமையை பார்த்த கல்பனாவுக்கு இந்த இல்லத்தை அவள் பிரச்சனையின்றி நடத்துவதற்கான காரணம் புரிந்தது. நானும் வந்து பாட்டியை பார்த்துட்டு அப்புறமா தாத்தாவை பார்த்துக்க போறேன் என்றாள். எல்லோருக்கும் தூக்கம் என்றில்லாமல் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு இரவை கழித்தனர். எப்போது பொழுது விடியும் என்று எல்லோரும் காத்திருந்து அவரவர் வேலைகளை மௌனமாக செய்துவிட்டு பள்ளிக்கு சென்ற வேன் திரும்பி வந்ததும் அதில் ஏறி புறப்பட்டனர். ராஜன் நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டார். பாட்டியின் முகம் ரோஜா பூவாக அப்படியே இருந்தது. போய் அருகில் நின்று பார்த்ததும் கல்பனாவுக்கு பயம் ஏற்படவில்லை. பாட்டியின் முகம் இன்னும் அழகாக இருந்ததோ என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அதில் துளி பயமும் அதில் இருந்த மாதிரி இருந்தது. அது அவளின் கடைசி நிமிடத்தின் உணர்ச்சியோ என்னவோ. கல்பனாவுக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. மனமொத்த தம்பதிகள் என்றால் இவர்களைத்தான் சொல்ல வேண்டும். பாட்டியின் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்ட போது வெடித்து அழுது விட்டாள். கல்யாணி, நீ ஆஸ்பத்திரிக்கு போய் சற்று நேரம் இருமா. ராஜனும் இங்கு வந்து விட்டார். தாத்தாவை தனியே விட வேண்டாம். அவர் கண் விழிக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது. சீக்கிரம் போமா. அவர் கண் விழித்தால் அவரை சமாளிக்க நாம யாராவது இருக்கணும் என்றாள் சரோஜினி. உடனே அவள் புறப்பட்டு போனாள். தாத்தாவிற்கு நினைவு இன்னும் திரும்பவில்லை. வேதனையோடு கல்பனா எண்ணங்கள் மனதில் குழம்பி கூத்தடிக்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். தன்னை அறியாமல் கண் அயர்ந்து விட்டாள். தன்னை யாரோ எழுப்புவதை உணர்ந்த கல்பனா திடுக்கிட்டு கண் விழித்தாள். தலைமை நர்ஸ் தான். பெரியவர் கண் விழிச்சிட்டாருமா, நீங்க போய் பார்க்கலாம் என்றாள். உள்ளே டாக்டரும் இருந்தார். இவளை பார்த்ததும் அவர் அவசரமாக எழுந்து வந்து, ஜாக்கிரதம்மா என்று கிசுகிசுத்தார். தலையை அசைத்துவிட்டு தாத்தாவின் அருகில் போனாள் கல்பனா. இவளை பார்த்த தாத்தாவின் கண்கள் இவளை தாண்டி பின்னால் பார்த்தன. அவர் வாய் லேசாக அசைந்தது. அவ எங்க? பாட்டி சற்றைக்கெல்லாம் மறுபதாக சொன்னாள். தாத்தா, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா ஆயிட்டது. அதனால நீங்க அலட்டிக்கவே கூடாது. மனசையும் அமைதியா வச்சுக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு போயிடலாம்னு டாக்டர் சொன்னார். நான் இங்கேயே தான் இருக்கேன். நீங்க கவலைப்படாம இருங்க என்றவள் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். தாத்தாவை பார்க்கும்போதே இவளுக்கு கண்ணில் அருவி. பின்ன அத்தனை கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்த மனிதரை இப்படி மொட்டை தலையும் உடம்பு முழுவதும் டியூபுமாக பார்த்தால் கன்றாவியாக இருக்காதா? பின்ன இவர் பாட்டியின் பிரிவை எப்படி எடுத்துக்கொள்வார்? அதை நினைத்தாலே இவளுக்கு பயமாக இருந்தது. மாலை 6 மணிக்குத்தான் ராஜனும் சரோஜனியும் வந்தார்கள். இதற்கு நடுவே வார்டு பாய் ஒரு தயிர் சாத பொட்டலத்துடன் வந்து சரோஜினி அம்மா கேன்டீனில் இருந்து வாங்கி கொடுக்க சொன்னதாக கொண்டு வந்து கொடுத்தான். நான் இருக்க அப்பாவோட, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றார் ராஜன். இல்லப்பா, நான் ஒரு வாட்ச்மேனை இங்க வந்து இருக்க சொல்லியிருக்கேன். அவன் வந்து மாமாவோட இருக்கட்டும். நீயும் என்னோட வந்துடேன் என்றாள் சரோஜினி. இல்லக்கா, இங்க பேஷண்டோட வரவங்களுக்கான ஓய்வு அறை கூட சௌகரியமா இருக்கு. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். வாட்ச்மேன் வந்தால் அவனும் இங்கேயே படுத்துக்கட்டும் என்றார். சரி என்று சொல்லி இவர்கள் கிளம்பி போனார்கள். வேனில் போகும்போது மெல்லிய குரலில் கல்பனா ஆங்கிலத்தில் சரோஜினியிடம் கேட்டாள். நாம பேசினதை கேட்க நேர்ந்ததால் தான் பாட்டி கீழே விழுந்திருக்கணும் என்று அவள் பிள்ளையிடம் சொல்லிட்டீங்களாமா? சொல்லிட்டேம்மா. ஒரு தப்பு பண்ணிட்டோமோங்கிற எண்ணத்தோட எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? அதற்கு அவர் என்னம்மா சொன்னார்? அம்மாவுக்கு விதி அப்படி போட்டு இருந்தது. அவளுடைய ஆசையும் பூவும் பொட்டுமா போயிடணுங்கிறது தான். நீங்க என்ன வேணும்னா பண்ணினீங்க. அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க அக்கா. இத்தனை நாட்கள் நீங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டதால தான் நான் நிம்மதியா இருந்தேன்.
அதனால எத்தனையோ லாபம் அடைஞ்சிருக்க. உங்கள நான் தப்பா நினைக்க ஒண்ணுமே இல்லக்கா என்று சொல்லிவிட்டான் என்று சரோஜினி சொன்னாள். ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போன் செய்து ராஜனுடன் பேசினாள். தாத்தா திரும்ப சற்று முன் கண் விழித்து பார்த்து பாட்டி எங்கே என்று கேட்டாராம். இவர் ஏதோ சொல்லி சமாளித்து விட்டார். தான் நாளைக்கு வீட்டுக்கு வருவதாகவும் தனக்கு பேங்கில் கொஞ்சம் வேலை இருப்பதாகவும் அதை முடித்து கொண்டு சற்று ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு திரும்ப போவதாகவும் சொன்னார். அந்த நேரத்தில் யாராவது வந்து அங்கிருக்க முடியுமா என்று கேட்டார். கல்பனா தான் போவதாக சொல்லிவிட்டாள். அவள் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா என்று வனிதா கேட்க, தான் ஸ்கூல் திறந்ததில் இருந்து லீவே எடுக்கவில்லை என்றும் அதனால் பிரச்சனை இல்லாமல் இப்போது லீவு போட்டிருக்கேன் என்று கல்யாணி சொன்னாள். தாத்தாவுக்கு செய்வதை பற்றி சந்தோஷம்தான். ஆனால் கண் விழிக்கும் போதெல்லாம் பாட்டி எங்கே என்று கேட்கிறாரே, எப்படி சமாளிப்பது, அதுதான் குழப்பமாக இருக்கிறது என்று சரோஜினியிடம் கல்யாணி சொல்ல, இப்போதைக்கு பாட்டிக்கு ரொம்ப ஜலதோஷமும் இருமலுமாக இருக்கு. இங்க வந்தா உங்களுக்கும் ஒட்டிக்கும். அதனால அவ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு டாக்டர் கண்டிப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிடு. ஒரு 5, 6 நாட்கள் நாம இதையே சொல்லி சமாளிக்கலாம். அப்புறமா பார்ப்போம் என்றாள் சரோஜினி. அதைத்தான் தாத்தா கேட்டபோது மறுநாள் காலை துணைக்கு உட்கார்ந்திருந்த கல்பனா சொன்னாள். தாத்தா நம்பின மாதிரிதான் தோன்றியது. அந்த வரை நிம்மதி என்று நினைத்து கொண்டு தான் கையோடு கொண்டு போயிருந்த குழந்தைகளின் நோட்டுகளை திருத்த ஆரம்பித்தாள். சாயந்தரம் ராஜன் வந்து இவளை ரிலீவ் செய்தார். இவர் வீடு திரும்பின உடனேயே பிரீத்தி ஓடி வந்து காலை கட்டி கொண்டாள். என்னம்மா நீ 3 நாளா என்னோட இல்லாம எங்கேயோ போயிட்டே இருக்கியே. என்ன பெரியம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் எனக்கு எப்படி அழுகியா வந்தது தெரியுமா என்றாள். கண்ணா, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு சும்மா இருந்துட்டேன். தாத்தாவுக்கு தலையில ஆப்ரேஷன் ஆகி இருக்குமா. அப்புறம் நம்ம ஜானு பாட்டி சாமி கிட்ட போயிட்டாங்கம்மா. நீ குழந்தை இல்லையா, பயந்து பேர்னு இதெல்லாம் சொல்லலம்மா. அம்மா அவங்க 2 பேருக்காகவும் தான் வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சாரிடா கண்ணா என்றாள் கலா. இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது என்று அவள் மேல் புடவையை இழுத்து தலைப்புக்குள் தானும் புகுந்து விசும்பியது. இல்ல செல்லம், இனிமே போகல என்றாள் கல்பனா. குழந்தை அப்படி அழுதது ஒரு பக்கம் கல்பனாவுக்கு வருத்தமாக இருந்தாலும் மனதின் ஒரு ஓரத்தில் திருப்தியாகவும் இருந்தது. ஆம், கொஞ்ச நாளாகவே பிரீத்தி ஏதோ தர்ம கட்டையாக பொதுவில் எல்லோரோடும் உறவு கொண்டாடி கொண்டு தானாகவே வளருவதாக இவளுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. தன்னை அவள் தேடுவதில்லையே, தன்னை விட்டு விலகி போகிறாளோ என்றும் தோன்றத்தான் செய்தது. ரவியுடன் ரவியுடன் இல்லாத தனக்கு இந்த பெண்தானே ஒரே பற்றுக்கோடு. இவள்தானே தன் வாழ்வின் ஆதாரம். இவள் பிரியமும் இல்லாது போனால் தான் உயிர் வாழ்வதன் பொருள்தான் என்ன என்கிற எண்ணங்கள் எல்லாம் அவ்வப்போது வரும். சீச்சி, இதெல்லாம் நாமே செய்து கொள்ளும் வேண்டாத கற்பனை என்று தன் மனதில் இருந்து அந்த எண்ணங்களை ஒதுக்கித் தள்ளுவாள். இன்று அந்த சிந்தனைகள் எல்லாம் அர்த்தமில்லாதவை என்று தீர்மானமாக தெரிந்து விட்டதில் நிம்மதியடைந்தாள். இரவு குழந்தையை கட்டி கொண்டு தூங்கினாள். அன்றைக்கு பிறகு கூடுமானவரை பிரீத்தி வீட்டில் இருக்கும் நேரத்தில் அதிகமாக ஆஸ்பத்திரி போயிருப்பதை தவிர்த்தாள். ஆனாலும் மாறி மாறி வனிதா, சரோஜினி, ராஜன் ஆகியோருடன் அங்கு போயிருக்கும் வேலையை பகிர்ந்து கொண்டாள். 5, 6 நாட்கள் வரை பாட்டிக்கு ஜலதோஷம், ஜுரம் என்பதை நம்பிய தாத்தா அதற்கு பிறகு நம்பவில்லை. ரொம்பவும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இவர்களால் பதில் சொல்லி சமாளிக்க முடியவில்லை. டாக்டரே அவரிடம், நான் தான் உங்க மனைவியை 1 வாரம் 10 நாள் உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கேன். ஏன்னா முக்கால்வாசி வைரஸ் எல்லாம் முதலில் பிடித்தவரை விடும்போதுதான் அடுத்தவரை பற்றி கொள்ளும் தன்மை உடையவை. உங்களுக்கு மேஜர் ஆப்ரேஷன் ஆகி இருக்கு. இப்ப போய் இந்த வேண்டாத சான்ஸ் எல்லாம் எடுக்கணுமா? அதுவும் இல்லாம உங்க வயசையும் பார்க்கணும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏதோ இதுவரை ஆண்டவன் அருளால நல்லா இருக்கீங்க. இப்ப ஏதாவது ஜுரம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். இந்த காரணங்களினால் தான் அவங்கள இங்க வர வேண்டாம்னு சொல்லி இருந்தோம். நான் கூட பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்றதால அவங்கள பார்க்க வரலேன்னுட்டேன். சாந்தி இல்லத்துக்கு எப்பவும் போற டாக்டரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். அவங்க வர்றது சேஃப் தான்னு நாங்க நினைக்கிற போது அவங்கள வர சொல்றோம். அதுக்குள்ளேயே நீங்க வீட்டுக்கு போயிட்டாலும் நல்லதில்லையா என்றார் டாக்டர். எத்தனை நாள்ல வீட்டுக்கு போக முடியும் என்று கேட்டார் தாத்தா.
சீக்கிரமே போயிடலாம். நீங்க மனச நிம்மதியா வச்சுக்கோங்க. அதுவே உங்கள சீக்கிரம் குணமாக்கிடும். அப்புறம் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்" என்று குழந்தைக்கு சொல்வது போல சொல்லிவிட்டு டாக்டர் புறப்பட்டு விட்டார். ஆபரேஷன் ஆகி 15 நாள் கழித்து தாத்தாவை வீட்டுக்கு கூட்டி வந்தார்கள். காரில் இருந்து இறங்கியவுடனே இருவர் தாத்தாவை கை தாங்கலாக அழைத்து போய் ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தார்கள். "ஜெமினி, ஜெமினி, எங்க என் ஜெமினி? எனக்கு திருஷ்டி சுத்த கற்பூரத்தோட நிப்பாள்னு நினைச்சேன்" என்றார் தாத்தா. குரல் என்னவோ பலகீனமாக இருந்தது. "மாமா, பாட்டியை பாமா டாக்டரிடம் செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இன்னைக்கு செக்கப்புக்கு கண்டிப்பா வரணும்னு டாக்டர் சொல்லி இருந்தார். அதனால தான் போயிருக்கா. அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்காம். அதனால கொஞ்சம் நாழி ஆகும்னு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க மாமா" என்று சற்று இதமாக சொன்னாள் சரோஜினி. "சரி, எனக்கும் தூக்கம் வருது. ஜெமினி வந்ததும் என்னை உடனே எழுப்புங்க. மறந்துடாதீங்க" என்றார் தாத்தா. அப்படியே கண் அயர்ந்து விட்டார். இவர்கள் எல்லோரும் கூடி ஆலோசித்தார்கள். என்ன செய்வது என்று புரியவில்லை. சொன்னால் ஆபத்து, சொல்லாவிட்டால் விடமாட்டார். என்ன செய்வது? அன்றைக்கு பாட்டி போய் 10ஆம் நாள். ராஜன் வெளியே எங்கேயோ போய் காரியங்கள் செய்ய ஏற்பாடு செய்திருந்தாள் சரோஜினி. அவர் அதை முடித்து விட்டார். மறுநாள் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்வதாக இருந்தது. சாயந்தரமே வழி பிறந்தது. அந்த நிகழ்ச்சியை வழி பிறந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த குழப்பத்திற்கும் பிரச்சனைக்கும் தீர்வு பிறக்கும். ஆனால் பிறக்கும் தீர்வு சந்தோஷமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா? பிரச்சனைக்கு தீர்வு எனலாம், அவ்வளவுதான். தாத்தாவை மெதுவாக கொஞ்ச தூரம் நடக்க சொல்லியிருந்தார் டாக்டர். தாத்தாவின் கையை தன் தோளில் போட்டுக்கொண்டு ஒரு 10 அடி நடக்கலாம் என்று ராஜன் மெதுவாக அவரை எழுப்பி நிற்க வைத்து நடக்க வைக்க ஆரம்பித்தார். வெளியே சற்று சில் என காற்று அடிக்கிற மாதிரி இருந்ததால் உள்ளேயே நடக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த 10 அடிக்கே தாத்தா மிகவும் களைத்து விட்டார். "அப்பா, நான் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வரேன்ப்பா. நீங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க" என்று சொல்லி அவருக்கு வியர்வையை துடைத்துவிட்டு முதல் ரூமிலேயே உட்கார வைத்தார். உள்ளே போய் ஹார்லிக்ஸை கரைத்து எடுத்துக்கொண்டு 2 பிஸ்கட்டையும் எடுத்து வர தட்டை துடைத்து கொண்டிருந்தார். இல்லத்தில் தான் யார் வீட்டு கதவும் தாழ்பாள் போட மாட்டார்களே. வாசல் கதவு ஒரு கழித்து வைத்திருந்தது. சரியா அந்த நேரம் ஒரு பையன் வந்து தாத்தா கையில் ஒரு பெரிய கவரை கொடுத்தான். "பணம் முதலாளி அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல சொன்னார் சரோஜினி மேடம் கிட்ட" என்றான். "அம்மாவிற்கு என்ன சார் செய்தது? ரொம்ப நல்ல மனுஷி" என்று சொன்னான். சட்டென்று அந்த கவரை பிரித்தார் தாத்தா. பெரிய மார்பளவு போட்டோவில் லட்சுமிகரமாய் புன்னகை ஒளி வீச வகிட்டு குங்குமம் பளிச்சிட அதில் இருந்தது அவருடைய ஜெமினி எனும் ஜமுனா பாட்டி. "ஜெமினி" என்று பெரிய குரல் கொடுத்து கொண்டே மார்பை பிடித்தவருக்கு தலை தொங்கிவிட்டது. குரல் கேட்டு ஓடி வந்த ராஜன் ஒரு நொடியில் நடந்ததை புரிந்து கொண்டான். விக்கித்து நின்ற அந்த பையன் மேல் ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது. ஆனாலும் சுதாரித்து கொண்டார். அதற்குள் அவசரமாக ஓடி வந்த சரோஜினி, "ஐயோ ராமா, மாமி போய் சுபம் செய்யும் நாள் அன்று பிரார்த்தனை கூடத்தில் வைத்து மாலை போட மாமியோட போட்டோவை பெரிது பண்ண கொடுத்திருந்தேன். இப்படி மாமா கையிலேயேவா கொண்டு வந்து கொடுப்பான் அந்த முட்டாள்" என்று அந்த பையன் மேலே பாய வந்தவள் சட்டென்று தன்னை அடக்கி கொண்டாள். அவனை சொல்ல தனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? அவனுக்காவது ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரிந்த நான் ஏதோ பேசி பாட்டியின் மரணத்திற்கு காரணமாக இருக்கவில்லையா? எதுவும் நம் கையில் இல்லை. எங்கிருந்தோ ஒருத்தன் எல்லாவற்றையும் நடத்துகிறான் என்ற ஞானோதயம் தோன்ற, "மாமா, மாமா" என்று அழுது கொண்டே மாமாவை நாற்காலியில் இருந்து எடுத்து கட்டிலில் படுக்க வைக்க உதவினாள். ராஜன் அவசரமாக தாத்தாவின் நாடியை பிடித்து பார்த்தார். வாயுடன் வாய் வைத்து மூச்சு விடுவதற்கான முதல் உதவியையும் செய்தார். மார்பில் கை வைத்து அழுத்தி கூட பார்த்தார். இமைகளை தூக்கி பார்த்தால் கருவிழிகள் தென்படவே இல்லை. டாக்டரை கூப்பிட விரைந்த சரோஜினியை தடுத்து, "வேண்டாங்க்கா, எல்லாம் ஆயிடுத்து" என்றார் அழுதபடியே. ஆனாலும் மனது கேட்காத சரோஜினி டாக்டருக்கு போன் செய்து விட்டாள். நல்ல வேளையாக டாக்டர் அதே ரோடில் வேறெங்கோ போய்க் கொண்டிருந்தவர் உடனே இல்லத்திற்கு விரைந்தார். தாத்தாவை பரிசோதித்த டாக்டர், "ஆயிடுத்துமா, பெரியவர் காலம். ஐ எம் வெரி சாரி. ஆக வேண்டியதை பாருங்கோ. உங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி." "என்ன அதிர்ச்சி தான், என்ன செய்யலாம்?"
எல்லாம் அவன் செயல் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். தாத்தாவின் கையில் இருந்து வாங்கி சுவர் ஓரமாக சாத்தி வைத்திருந்த போட்டோவில் சிரித்து கொண்டிருந்தாள் ஜெமினி பாட்டி. ஜெமினி ஜெமினி நீங்களே, நான் வர முடியல, ஆனா உங்களை கூட்டிண்டுட்டேன் பாத்தீங்களா என்று கேட்பது போல் இருந்தது அவளுடைய பிரகாசமான புன்னகை. அப்புறம் என்ன? மறுநாள் காலையிலேயே ஆரம்பித்து காரியங்களை கவனித்தார்கள். பெரிய குழந்தைகள் மட்டும் வந்து தாத்தாவிற்கு தங்கள் இறுதி மரியாதைகளை செய்தார்கள். தாத்தாவோடு நெருங்கி பழகிய கல்யாணி, பார்வதி, வனிதா எல்லோரும் அழுது தீர்த்து விட்டார்கள். ராஜனுக்கு அழக்கூட திராணி இல்லை. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார். ஆபரேஷன் செய்த டாக்டர் வந்து பார்த்துவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார். ஆபரேஷன் மிகவும் சிக்கலானது. அவர் வயசுக்கு எப்படி தாங்குவார் என்று அவருக்கு யோசனையாகவே இருந்தது. அதெல்லாம் நல்லபடியாக முடிந்து இப்படி ஒரு முடிவு வந்தது ரொம்பவே துரதிர்ஷ்டமானது என்று தன் சோகத்தை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு மறுநாளும் யாரும் எதுவும் பேசவில்லை. அதற்கடுத்த நாள் ராஜன் வந்து சரோஜினியிடம், அக்கா, நான் நாளன்னைக்கு புறப்படலாம்னு இருக்க. அங்க அவளும் குழந்தைகளும் தனியே இருக்காங்க. இங்க இருக்க இருக்க வேதனை தான் அதிகமாகும்னு தோன்றது என்றார். பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கேப்பா என்றாள் சரோஜினி. கொஞ்சம்தான் என்றாலும் உங்க அம்மா ஃப்ரிட்ஜ், பீரோ, கட்டில்னு வீட்டுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் வச்சிருக்காளேப்பா, அதெல்லாம் என்ன பண்றது? அக்கா, அதெல்லாம் இல்லத்து உபயோகத்துக்கு வச்சுக்கோங்க. நிறைய வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். பெரும்பகுதி பணத்தை நீங்க ஆரம்பிக்கும் ட்ரஸ்ட்ல போடுங்க. அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணத்துக்கு பார்க்கணும். நீங்க ஒரு கணிசமான தொகையை அதுக்காக வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு அப்பா அம்மா பெயரால் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். நான் இந்த 2 நாள்ல முடிஞ்ச வரை எல்லாம் செய்ய பார்க்குறேன் என்றார் கண்ணில் வழிந்த நீரை துடைத்தபடி. அம்மாவின் பட்டு புடவைகளும் நகைகளும் நான் எடுத்து போறேன். 2 பேரையும் பறி கொடுத்துட்ட. மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? நானும் அவளும் அங்க நன்னா சம்பாதிக்கிறோம் என்று நீளமாக பேசி முடித்தார். சாரிப்பா, இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவர்களைப் போல் ஆதர்ச தம்பதிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவே இல்லையே. மாமி சொல்வாள், அவரை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன்னு. அது சாவிலையும் நிரூபிச்சுட்டா. எவ்வளவு பெரிய மனுஷி என்றாள் சரோஜினி. பிறகு நினைத்து கொண்டவளாக, ஏமா, அப்பாவின் காரியமெல்லாம் என்று இழுத்தாள். அமெரிக்காவில் நான் இருக்கும் இடத்திலேயே இங்க மாதிரி காரியமெல்லாம் நடத்த நிறைய வசதிகள் இருக்குக்கா. அப்பாவின் காரியம் முடியற அன்னைக்கு இல்லத்துல எல்லோருக்கும் புது துணி வாங்கி கொடுங்க. அம்மாவின் புடவைகளையும் கொடுத்துடுங்க. அப்பாவுடைய சில துணிகள் மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். மற்றவற்றை எல்லோருக்குமாக கொடுத்துடுங்க. அன்னைக்கு எல்லோருக்கும் நல்ல சாப்பாடு போட சொல்லுங்க. எல்லோருக்கும் புது துணி எதுக்குப்பா, நிறைய செலவாகுமே என்ற சரோஜினி சொல்லி முடிக்கும் முன், தெரியும்கா, அப்பா நிறையவே வச்சிருக்கார். பென்ஷனும் நான் அனுப்பிய பணமுமாக சேர்ந்து அவர் செலவு போக நிறைய சேர்ந்திருக்கிறது. உங்களோட தானே அவங்க 2 பேரும் கடைசி நாட்கள்ல இருந்திருக்காங்க. நீங்க தான் அவங்க மனிதர்கள். நானே உங்களுக்கு புடவை வாங்கி தரேங்க்கா. இன்னைக்கு உங்களை கூட்டி போய் என்றார். வேண்டாம்ப்பா, இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் புடவை வாங்கவெல்லாம் வீணடிக்க வேண்டாம். நீ சொல்லிட்டே இல்ல, நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் என்றாள் சரோஜினி. அப்புறம் அக்கா, அம்மாவின் நகைகள்ல கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நகையை நீங்க எடுத்துக்கணும். தப்பா நினைக்காதீங்க. எது வேணும்னாலும் சரி, ஒன்னாவது எடுத்துக்கணும். எனக்கு எதுக்குப்பா நகையெல்லாம்? நான் எங்க போட்டுக்க போறேன்? நீ கொண்டு போய் உன் வைஃப் கிட்ட கொடுத்துடு. சின்னவ ஆசையா போட்டுப்பா. இல்லக்கா, உங்களுக்கு கொடுத்தா அப்பா அம்மா சந்தோஷம்தான் படுவாங்க. எடுத்துக்கோங்கக்கா என்றான் ராஜன். சரி, ஒரு மோதிரம் பாலாஜி உருவத்தோட போட்டிருந்தாங்க, அதை எடுத்துக்கிறேன். என்னக்கா நீங்க? சரி, நான் போய் வேலைகளை பார்க்குறேன். ஒண்ணுமே பிடிக்கல செய்ய. மூடும் இல்ல. ஆனா எல்லாம் பண்ணித்தானா ஆகணும். இன்னும் லாக்கர் ஒழிக்கணும். பேங்க்குக்கு போகணும். ஒன்று பண்றேன். டிக்கெட்டை இன்னும் 2 நாள் கூட தள்ளி போட்டு வாங்குறேன் என்றார். அப்படியே செய்ப்பா. நல்ல காரியம் என்றாள் சரோஜினி. தாத்தா பாட்டி இறந்த செய்தி கேட்டு மீரா ஒரு முறை வந்து சரோஜினி மற்றும் எல்லோரையும் பார்த்துவிட்டு போனாள். அவள் எப்போது வந்தாலும் அனுபமாவை தவறாமல் கூட்டி வருவாள். பிரீத்தியும் அனுபமாவும் நாள் முழுவதும் ஒன்றாக சந்தோஷமாக கழிப்பார்கள். சில நேரங்களில் வனிதா, பாமா அல்லது பாரு அல்லது இல்லத்தில்
யாராவது பெண்களுடன் தாயக்கட்டை மாதிரி ஏதாவது விளையாடுவார்கள். பார்வதியிடம் கேரளத்து பகவதி ஐயப்பன் கதைகள் எல்லாம் நிறையவே உண்டு. சந்தோஷமாக அபிநயத்துடன் அவள் சொல்ல இவர்கள் வாயை பிளந்து கொண்டு கேட்டுக்கொள்வார்கள். இதெல்லாம் சரி, தனியாகவும் இத்தனை நாழி பேசிக் கொள்கிறார்களே, என்ன பேசிக்கொள்வார்கள் சொல்லேன் என்று கல்பனா ஒரு நாள் மீராவை கேட்டாள். 4வது படிக்கும் இந்த சின்ன பெண்களுக்கு பேசிக்கொள்ள என்ன இருக்கும் என்று அவளுக்குள் ஒரு கேள்விக்குறி. இத்தனைக்கும் நாள் பூரா பள்ளிக்கூடத்தில் நான் பேசிக்கொள்கிறார்களே இல்லையா என்றாள் கல்பனா. மீரா சொன்னாள், என் மனதிலும் இதே கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அனுபமாகிட்ட பிரீத்தி சொன்னாளாம். அப்பா இல்லாத வீடு எங்களது. ஆனா அவர் வெளிநாட்டுல இருக்கார்னு அம்மா சொல்றா. அது நம்புற மாதிரி இல்லைன்னாளாம். அனு அதற்கு ஏன் நம்ப முடியலன்னு கேட்டாளாம். அதுக்கு பிரீத்தி, எங்க இருந்தாலும் எங்க 2 பேரையும் பார்க்க வரமாட்டாரா? 2 வருஷத்துல ஒரு தடவையாவது கேட்டா, நீ சின்னவளா இருக்கச்சே வந்தார், நீ மறந்துட்டேங்கிறா அம்மா. அந்த நேரங்கள்ல வனிதா பெரியம்மா இல்ல, சரோஜனி அம்மா யாராவது இருந்தா பேச்ச மாத்தி என்னை எங்காவது கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அம்மா கண்ணுல தண்ணி வந்துடும். அதனாலதான் நான் இப்பெல்லாம் கொஞ்ச நாளா கேட்கறதே இல்ல. நானா கற்பனையில ஒரு உருவம் வரைஞ்சு வச்சிருக்கேன். அவர்தான் என் அப்பா. அவர் சாயந்தர வேளையில ஆபீஸ்ல இருந்து எனக்கு சாக்லேட்டும் பிஸ்கட்டும் விளையாட்டு சாமானும் வாங்கிட்டு வருவார். என்னையும் அம்மாவையும் ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு பீச்சுக்கோ இல்ல கோவிலுக்கோ கூட்டிட்டு போவார். தினம் நான் அந்த அப்பாவோட விளையாடிட்டுத்தான் தூங்க போவேன். தெரியுமா என்றாளாம். எனக்கு கேட்டதும் ரொம்பவே கலக்கம் ஆயிடுத்து. ஸ்கூல்ல எல்லாம் அவ எப்படி இருக்கான்னு அனுவை நிறைய கேள்விகள் கேட்டு அவ சாதாரணமாகத்தான் இருக்காங்கிறதை நிச்சயப்படுத்தியுண்டேன். இதை கேட்ட கல்பனாவுக்கு பயமாகிவிட்டது. என்ன பண்ணலாம் மீரா, எனக்கு பயமா இருக்கே என்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.